தளபதி விஜய்க்கு அரசியல் ரீதியாக நடிகர் சிபிராஜ் அவர்கள் அவருடைய மிகப்பெரிய ஆதரவை வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்போ இன்னும் சொல்லணும்னா, சிபிராஜுக்கு நாங்கள் ஃபேன் ஆயிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தளபதி ஆதரிக்கிற வகையில். பிகாஸ் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து நிறைய அரசியல் பேசணும் போல இருக்கேன்ற மாதிரி, அப்பா வேற கட்சி, அக்கா வேற கட்சி, சிபிராஜ் வந்து டிவிகே கட்சி அப்படின்றதால ரசிகர்கள் எல்லாருமே நிறைய மீம்ஸ் போட்டுலாம் வந்து சிபிராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு நம்ம சிபிராஜ் அவர்கள். அவர் வந்து அதில் நம்ம தளபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காரு. முதல்ல வந்து 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி உங்களை நான் வந்து சந்தித்தேன். எதிர்காலத்தில் என்னையும் சேர்த்து லட்சக்கணக்கான இதயங்களை வெல்வீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கல. ஒரு ரசிகனா, நடிகனா, சகோதரனாக, நண்பனாக உங்கள் புதிய பாதையை தேர்ந்தெடுக்கும் முடிவை மதிப்பது முக்கியம் அப்படின்றது வந்து நான் உணர்றேன். எனது வெற்றிகளைப் போலவே உங்கள் வெற்றிகளையும் நான் வந்து ரசித்தேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இது ஒரு திரைப்பட வசனம் மட்டுமல்ல, நீங்கள் வாழும் ஒரு தத்துவமும் கூட. கடந்த 3 தசாப்தங்களாக எங்களை உற்சாகப்படுத்தியதற்கும் மகிழ்வித்ததற்கும் நன்றி. வென்றுவா தலைவா நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவை வந்து அவர் சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ஏகப்பட்ட லைக்ஸை வந்து குமிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.